வணக்கம். நான் ராஜேஷ் பேசுகிறேன். கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை. அதனால் எனக்கு குரல் சரியில்லாததுனால நான் எதுவுமே பண்ணல. இப்போது விஷயத்துக்கு வரேன். இது நம்ம ஒயின் ஷாப் கழகங்கள் அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா 717 கடைகளை மூடிட்டீங்க, எங்களுக்கு வருமானம் போச்சு, எங்கள் லேபர்களுக்கு வருமானம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்துன்னு போகிறதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் வேலை செலவாகுது அப்படின்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஒரு ஒயின் ஷாப் வச்சுருக்கவங்க மேனுஃபேக்சர்கிட்டேருந்து பொருளை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு கேஸுக்கு 70லேருந்து 75% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு பாக்ஸ் வாங்குறது இல்லை, ஒரு கேஸ் வாங்குறது இல்லை, 1000, 2000, 3000 கேஸ் வாங்குவாங்க. அதே போல் நீ ஒரு 10 கேஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 2 கேஸ் ஃப்ரீ அப்படி கொடுப்பாங்க. இந்த 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 இது இந்த இது மட்டும் கிடையாது. எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப் வைக்கிறீங்கன்னா, நீங்கள் போய் மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா உங்கள் கார்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க எம்ஆர்பிலேருந்து. நீங்கள் 2 பாக்ஸ் வாங்கினாலும் சரி, ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் சரி டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் ஒரு டசன் வாங்கினீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது மரபு. அதே போல் நீங்கள் மாலுக்கு போனாலும் சரி, அவங்க மேனுஃபேக்சர்கிட்ட டைரெக்டாக வாங்குறாங்க. வாங்கும்போது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் மக்களுக்கு கிடைக்கிது. அதே போல் மெடிக்கல் ஷாப் போனீங்கனாலும் சரி, அங்கே மருந்து ரெகுலராக வாங்குறவங்க, பிபி சுகர் எல்லாம் மாத்திரை வாங்குறவங்களுக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. இது நியாயமாக நடந்துட்டுருக்குது. அதே போல் அவங்களுக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக எதுக்கு பாட்டில் திருப்பி கொடுத்தா, ஒரு ஸ்டிக்கர் வச்சு கொடுத்தா அதுக்கு ஒரு 10 ரூபா, அப்புறமா அவங்கக்கிட்ட ஒரு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா ஒரு கமிஷன் வாங்குறது, திருப்பி கொடுக்கறது, திருப்பி வாங்குறது, இன்னும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. மாண்புமிகு முதல்வருக்கு இதை சொல்கிறேன். இவங்க மேனுஃபேக்சரிங் வாங்கும்போது டிஸ்கவுண்ட்டோடு தான் வாங்குவாங்க. அதில் அவங்களுடைய பராமரிப்பை பார்த்துக்கணும். டிரான்ஸ்போர்ட்டோ அது இது எல்லாம் பார்த்துக்கணும். 60லேருந்து 70% டிஸ்கவுண்ட்னா உங்களால் எல்லாம் பண்ண முடியும். அதிலிருந்து இன்னும் காசு வேணும்.